السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் இங்கே கூடி குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதலவட்டுமாக. எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய இந்த ஒன்றுகூடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகளாவிய ரீதியில் பல நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அரசியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, சுற்றுச்சூழல் நெருக்கடி, ஆரோக்கியம் குறித்த குறைபாடுகள், இவ்வாறு பல நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இவற்றின் அடிநாதமாகவும் ஆணிவேராகவும் கலாச்சார சீரழிவும் ஒழுக்க சீரழிவும் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நெருக்கடிகள், அரசியல் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் கலாச்சார சீரழிவுகளுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு என்னவென்றால், அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் குறிப்பிட்ட மனிதர்களை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் இந்த ஒழுக்கமின்மையும் இந்த கலாச்சார சீர்கேடும் ஒழுக்க சீர்கேடும் ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், அவன் சார்ந்து வாழ்கிற மக்களை பாதிக்கும். ஒரு குடிகாரனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு மட்டும் அந்த பாதிப்பு வருவதில்லை, அந்த குடியினுடைய பாதிப்பு அவனுடைய குடும்பம், அவன் சுற்றி வாழ்கிற மக்கள். ஒரு விபச்சாரம் செய்கிறவனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது அவனுக்கு மட்டும் பாதிப்பல்ல, அவனுடைய குடும்பம் நிர்மூலமாகும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். அவனை சுற்றி வாழ்கிற மக்களுக்கும் அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். இன்று சமூகத்தில் நீங்கள் பார்த்தால் பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது ஒழுக்க வீழ்ச்சி தான். ஒழுக்க வீழ்ச்சியும் பண்பாட்டு வீழ்ச்சியும் கலாச்சார சீர்கேடும் சீரழிவும் எல்லா இடங்களிலும் தலை விரித்தாடுகிறது. இதை நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டிய தேவையில்லை. ஆண் மதுபோதைக்கு அதிகமாகிக்கொண்டு அடிமை ஆகிக்கொண்டே இருக்கிறான், அது அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. இளம்பெண்களை நீங்கள் பார்த்தால் காதல் போதைக்கு அதிகமாக அடிமையாகிறார்கள், ஓடி போகுதல் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. பாலபாடத்தில் நாம் படித்திருப்போம், பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லித் தருவார்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றெல்லாம், ஒழுக்கம் தான் உயிரை விட மேலானது என்றெல்லாம் சொல்லி தருவார்கள். ஆனால் அதுவெல்லாம் இன்று மனப்பாடத்திற்கும் மதிப்பெண் பெறுவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு குரலோ என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஒழுக்க வீழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராய அந்த விவகாரங்கள் எல்லாம் நாம் அறிந்திருப்போம். அதில் நிவாரணம் வாங்க சென்ற மக்களுடைய வரிசையை நீங்கள் பார்த்தால் முஸ்லிம்கள் முக்காடு போட்டுக் கொண்டு நிற்கிறார்கள். என்ன சொல்வது, எப்படி சொல்வது, எப்படி இதை நாம் எடுத்துக்கொள்வது யோசித்து பாருங்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அக்லாகா. உங்களில் யார் முழுமை பெற்ற ஈமானுடையவர்கள், இறை நம்பிக்கை முழுமை பெற்றவர்கள் யார்? ஒழுக்கத்தில், பண்பாட்டில், நற்குணங்களில், நல்லொழுக்கத்தில் முழுமையாக யார் இருக்கிறீர்களோ அவர்கள்தான் இறை நம்பிக்கையில் முழுமை பெற்றவர்கள். இந்த பண்பாட்டு வீழ்ச்சி உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இறை நம்பிக்கையில் உங்களிடத்தில் வீழ்ச்சி இருக்கிறது என்று பொருள். ஆனால் நீங்கள் பாருங்கள், சமூகத்தில் மதுபோதை, ஆபாசம், குடிநோயாளிகளுடைய நாடாக இந்தியா மாறி வருகிறது. பள்ளி மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் தொடங்கி ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாகி கொண்டு திரிகிற அந்த ஒரு அலங்கோல காட்சியை நாம் பார்க்கிறோம். இதனால் என்ன விளைவு? நீங்கள் தீமைகள், விபத்து, கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வுகள், நோய்கள் என்று எங்கும் ஒழுக்கமின்மை தலைவிரித்தாடுகிறது. இதில் விந்தை என்னவென்று சொன்னால், ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், உலகளாவிய ரீதியில் நீங்கள் பார்த்தால்
எல்லா இடங்களிலும் மதுக்கூடங்கள் இருக்கும், எல்லா இடங்களிலும் கல்விக்கூடங்கள் இருக்கும். ஆனால் கல்விக்கூடங்களை அரசாங்கம் ஏற்று நடத்தும், மதுக்கூடங்களை தனியார் இடத்தில் விட்டுவிடும். இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தால் மதுக்கூடங்களை அரசாங்கம் நடத்துகிறது, கல்விக்கூடங்கள் தனியார் நடத்துகிறார்கள். இதை நீங்கள் எப்படி நாம் இதை எடுத்துக்கொள்வது, இது என்ன மனோநிலைமை என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு சிந்தனை ஆட்சியாளர்களுக்கு இருந்தால் என்ன நடக்கும் அந்த நாட்டில் என்று யோசித்து பாருங்கள். இத்தனைக்கும் அவர்கள் மதுவுக்கு அடிமையாகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று கவலைப்படவும் செய்கிறார்கள். பிள்ளையின் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகிற கதை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் போதைக்கு எதிரான நாளாக ஆகஸ்ட் 11ஆம் தேதியை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இப்ப சந்தோஷமாகத்தான் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அறிவிப்பை கேட்கிற போது அழுவதா சிரிப்பதா என்று நமக்கு தெரியவில்லை. சாக்கடைகளை ஒழிக்காமல் கொசுவை ஒழிக்க முடியாது. மதுபானங்களையும் திறந்து வைத்துவிட்டு அரசாங்கம் என்ன நினைத்ததோ தெரியவில்லை, குடிமக்களாக கருதிவிட்டதா என்று நமக்கு தெரியவில்லை. மது படைகளை ஒதுக்கி திறந்து வைத்துவிட்டு மதுவை ஒழிக்க வேண்டும், போதையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும்? அருமை சகோதரர்களே, இது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக இந்தியா சிறுக மாறி வருவதும் நமக்கு கவலைக்குரியதாகத்தான் இருக்கிறது. பேட்டி பச்சாவ் என்று நம்முடைய பிரதமர் முழங்குகிறார். பேட்டி பச்சாவ் என்று சொன்னால் பெண் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய ஆட்சியில் முன்னரெல்லாம் நடந்திருக்கிறதான், ஆனால் இப்ப சமீப காலங்களில் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2012 ஓடும் பேருந்தில் டெல்லியில் மருத்துவ மாணவியை கொடூரமாக கற்பழித்து கொலை செய்த அந்த நிகழ்வுகளிலிருந்து தொடங்குகிறது. இந்தியாவில் தினமும் 90 பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு மட்டும் 32,000 பாலியல் வன்புணர்வுகள் நடக்கிறது என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்கிறது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அது அரசாங்கம் ஒன்றை அறிவிக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும், எவ்வளவு குறைவாக அவர்கள் அறிவிப்பார்கள் யோசித்து பாருங்கள். 32,000 ஒரு வருடத்திற்கு என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 8 வயது சிறுமியை கூட விடாமல் 80 வயது முதுமை அடைந்த பெண்ணையும் விடாமல் எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டு மணிப்பூர் பெண்களுடைய கத்துவா பெண்களுடைய மல்யுத்த வீராங்கனைகள் தெருவில் போராடுகிறார்கள். உன்னாவுடைய சிறுமி என்று நீங்கள் இதை எண்ணில் அடங்காத அளவுக்கு. சென்ற மாதம் கல்கத்தாவில் கூட பயிற்சி மருத்துவரை மருத்துவ வளாகத்தில் வைத்து நிர்மூலமாக்குகிறாள் அவருடைய வாழ்க்கையை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதில் விந்தை என்னவென்று சொன்னால் குற்றவாளிகள் எல்லோரும் மது அருந்தி இருக்கிறார்கள். இன்னொரு விந்தை என்னவென்று சொன்னால் எந்த குற்றவாளியும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது. கொஞ்சம் பேரளவுக்கு யாரையாவது கைது செய்வார். இதில் எங்கிருந்து பேட்டி பச்சாவ், பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்று நாம் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஒழுக்க வீழ்ச்சி, ஒருபால் உறவு, கள்ள உறவு, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழுதல், ஓடி போகுதல் என்பது எல்லாம் பெருகிக் கொண்டே போகிறது. நாம் முன்னொரு காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், அந்த தெருவில் அந்த ஊர்ல ஒரு பெண் யாரு கூட ஓடி போயிட்டாங்க என்று அதிசயமாக விழி உயர்த்தி நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இந்த அளவு தூரம் கலாச்சார சீர்கேடும் ஒழுக்க சீர்கேடும் தலைவிரித்தாடுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்புரையை, இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கு எதிராக ஜமாத்தே இஸ்லாமியினுடைய மகளிர் அணியினர் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதும், செப்டம்பர் மாதம் முழுவதும் இந்த பரப்புரை நடந்து கொண்டே இருக்கும். அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இது மகளிர் அணியினர் எடுத்த முன்னெடுப்பாக இருந்தாலும் பரப்புரையாக இருந்தாலும் முஸ்லிம் பெண்களுக்கு மட்டுமானதல்ல, அனைத்து பெண்களுக்குமானது. ஒரு வகையில் சொல்ல போனால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான பரப்புரை இது. எல்லோருக்குமான அந்த பரப்புரையை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது சாதாரணமான வேலை அல்ல, இது நபிமார்கள் செய்திருக்கிற பணி. நாம் அதை மறந்து விடக்கூடாது. ஒரு பரப்புரை தானே, இதில் என்ன வேறுபாடு இருக்கிற போது இருக்கிறது, என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நபிமார்கள் செய்திருக்கிற பணி. நபிமார்கள் எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி இறை தூதர் வரை அவர்கள் ஏகத்துவத்தை மட்டும் எடுத்துச் சொல்ல வரவில்லை, சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயர் ஜாதி கீழ் ஜாதி என்ற வேறுபாடு இருந்தபோது, ஜாதி பிரச்சனை வந்தபோது அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். அதுவும் தௌஹீது தான், அதுவும் தௌஹீது தான். அல்லாஹ் ஒருவன், சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்வது மட்டும் ஏகத்துவம் அல்ல.
சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக குரல் உயர்த்துவதும் ஏகத்துவத்தில் கட்டுப்படும். அது நபிமாருடைய பணியாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அடிமை விடுதலைக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள், அடக்குமுறைக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆணவம் அகங்காரத்திற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அளவை நிறுவை பொருளாதார சுரண்டல் ஆகியவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அதெல்லாம் அல் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒருபால் உறவுக்கு எதிராக மிக வன்மையாக ஆக்ரோஷமாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஒற்றை மனிதனாக நின்று அதற்காக போராடி இருக்கிறார்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம், மது, சிசுக்கொலை, சமூக சீர்கேடு இவற்றுக்கு எதிரெல்லாம் குரல் கொடுத்த நபிமொழிகள் நபிமொழி கிரந்தங்களில் ஆங்காங்கே பதியப்பட்டு கிடக்கிறது. அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் நோக்கத்தை குறித்து தடவை சொல்லி காட்டினார்கள். புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், பண்பாடுகளை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு நபியுடைய வருகையின் நோக்கத்தை நீங்கள் பாருங்கள். தொழுகை நிலைநாட்டுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்வதற்காக முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அரசியல் சீர்திருத்தத்திற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. பொருளாதார சீர்திருத்தத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக என்னுடைய வருகையின் நோக்கம் இபாதத்தல்ல, ஒழுக்க பண்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக ஒரு நபியுடைய, அதுவும் இறுதி நபியுடைய வருகை இருந்திருக்கிறது என்று சொன்னால், ஒழுக்க சீர்கேடுகளுக்கு எதிராக, சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லிம் குரல் உயர்த்த வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய, சமூகத்தை சார்ந்த ஒவ்வொரு மக்களுடைய கடமையாக இருக்கிறது. போதையுடைய அந்த விவரங்கள் இருக்கு இல்லையா, போதை குறித்து அரசாங்கம் தருகிற புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியை தருகிறது. அரசாங்கத்துடைய குறிப்பை நீங்கள் பாருங்கள். உலகளவில் 2021 ஐநா சபை அறிவிக்கிறது, உலகளவில் போதை பயன்படுத்துபவருடைய சதவீதம் தினம் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று சொல்லி காட்டுகிறது. உலகில் 48 கோடி பேர் போதை பயன்படுத்துகிறார்கள். 3,60,00,000 பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பயன்படுத்துவது வேறு, அடிமையாக இருக்கிறார்கள். மீள முடியாத போதையில் அவர்கள் இருக்கிறார்கள். 1,10,00,000 பேர் ஊசி மூலம் போதையேற்றிக் கொள்கிறார்கள். இளைஞர்களில் 40% பேர் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்திய குறிப்பு சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. தமிழ்நாட்டில் 45% மேற்பட்ட ஆண்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்திய அறிவிப்பு நமக்கு வெளியிடுகிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதில் விந்தை என்ன தெரியுமா? சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தது. என்ன வழக்கு என்று சொன்னால், இந்த போதைப் பொருட்கள் குற்றவாளிகளிடமிருந்து எல்லாம் கைப்பற்றுகிறார்கள் காவல் அதிகாரிகள். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் எங்கு செல்லுகிறது என்று மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வினாவை எடுத்து வைக்கிறது. அவர்கள் விசாரித்து விட்டு சொல்கிறார்கள், கை செய்ததற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், குற்றவாளிகளிடமிருந்து கைப்பற்றப்படுகிற போதை, கஞ்சா மீண்டும் குற்றவாளிகளிடமே கைமாற்றப்படுகிறது என்று அது அறிவிக்கிறது. எவ்வளவு பெரிய கைசேதம், எவ்வளவு பெரிய துக்ககரமான செய்தி என்று யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, மதுவால் ஆண்டுக்கு 18 லட்சம் இந்தியாவில் மரணம் அடைகிறார்கள். அதிலும் தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் மதுவால் மரணம் அடைகிறார்கள். இளம் விதவைகள் அதிகம் கொண்ட நாடு தமிழ்நாடாக இருக்கிறது என்று இந்த அறிவிப்பு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் எங்கு நிற்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சி எப்படி அந்த மக்களை தன் வலையில் அகப்பட வைத்திருக்கிறான் ஷைத்தான் என்று யோசித்து பாருங்கள். இப்ப இவ்வளவு தூரம் மதுபோதையால் தமிழகம் தள்ளாடுகிறது. ஷைத்தானுடைய சபதம் தெரியுமா? ஷைத்தானுடைய சபதம், அல்லாஹ்விடத்தில் அவன் நீ சொர்க்கத்தை விட்டு வெளியே செல் என்று சொன்னபோது அல்லாஹ்விடத்தில் அவன் போட்ட சபதம் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவில் சொல்லி காட்டுகிறான் 19வது ஆயத்தில். என்று அவன் சபதம் போட்டான். மீண்டும் மீண்டும் நான் அவர்களை, இந்த மக்களை நிச்சயம் வழிகெடுப்பேன். ஷைத்தானுடைய சபதம் அப்போது, நான் வழிகெடுப்பேன், என்னுடைய ஆசை வலையில் வீழ்த்துவேன் அவர்களை, நான் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பேன், அவர்கள் என்னுடைய கட்டளைக்கு இணங்க செயல்படுவார்கள். பல யுகையிரன்ன ஹல்கல்லாஹ், நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஒழுங்கமைப்பை நான் மாற்றுவேன். ஷைத்தானுடைய சபதம். அந்த சபதத்தில் அவன் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறான். அப்ப இதை கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதராக முஸ்லிம்கள் இருக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சொர்க்கத்தில் வைத்தே ஷைத்தான்
நமது ஆதிபிதா ஆதத்தையும் ஹவ்வாவையும் ஏமாற்றத் தொடங்கிவிட்டான். அல்லாஹு தாலா ஒரு மரத்தை காட்டி சொன்னான், இந்த மரத்தை பக்கம் போகாதீங்கன்னு சொன்னான். ஆனால் சைத்தான் என்ன சொன்னான், இது நிரந்தரமான வாழ்வு தரக்கூடிய மரம், அதனால தான் இந்த மரத்தின் பக்கம் போகக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இல்லை, நீ இதை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமாகவே சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று அல்லாஹ் ஒன்றை சொல்ல, இதற்கு மாற்றமாக சைத்தான் சொன்னான். சும்மா சொல்லவில்லை ஷைத்தான், நான் நிச்சயம் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன், நன்மையைத்தான் செய்கிறேன், அல்லாஹ் மீது ஆணை என்று சத்தியம் செய்தான். சத்தியம் செய்து சொன்னான். அப்போ அல்லாஹ் மீது சத்தியம் செய்து பொய் சொல்லக்கூடிய ஒருவன் சொர்க்கத்தில் இருப்பான் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கற்பனையில் கூட நினைத்திருக்க மாட்டார். அங்கே ஒருத்தர் பொய் சொல்ல தொடங்கிட்டான், அதுவும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அப்போ மக்களையும் இப்படித்தான் என்று மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தந்த அந்த மரம், அல்லாஹ் சொல்லி அந்த மரம் கெட்டது, ஆனால் நிலையாக இருக்கக்கூடிய மரம் என்று அவன் பெயரை மாற்றினான். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இன்றும் சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் பெயரை மாற்றி சொல்கிறான். அவ்வளவுதான், பெயரை மாற்றி சொல்லி இன்றும் தீமையுடைய பெயரால் தீமைகளை எல்லாம் பெயர் மாற்ற சொல்லி மக்களை தங்களுடைய அலங்கார வலையில் அவன் வீழ்த்துகிறான். நீங்கள் மதுவுக்கு என்ன சொல்கிறார்? உற்சாகபானம் என்று சொல்கிறார். பெயரை மாற்றுகிறார்கள். நிர்வாணத்தை ஆடை குறைப்பையும் நவீனத்துவம் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். அநாகரிகத்தை நாகரிகம் என்ற பெயரில் அரங்கேற்றுகிறார்கள். மானக்கேடான செயல்களை எல்லாம் ஃபேஷன், நாட்டு நடப்பு என்று சொல்கிறார்கள். விபச்சாரத்தை திறந்த கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள். ஒருபால் உறவை என்னுடல் என்னுரிமை, மை பாடி மை ரைட் என்று சொல்கிறார்கள். அந்நிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதையும் ஒன்றாக ஊர் சுற்றுவதையும் டேட்டிங் என்று சொல்கிறார்கள். பழைய ரசம் புதிய பாட்டில் என்று சொல்வார்கள். பழைய முந்தையில் புதிய கள் என்று சொல்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தருகிற பானமெல்லாம் உங்களுக்கு பழைய ரசம் தான், ஆனால் அதை புதிய பாட்டிலில் அப்படியே மாற்றி அழகுபடுத்தி அதை அலங்காரப்படுத்தி உங்களுக்கு தருகிற போது ஏமாந்து விடுகிறீர்கள். இப்படித்தான் ஷைத்தான் காலம் காலமாக மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான். அப்ப ஜன்னத்தில் சொர்க்கத்தில் சுதந்திரமாக இருந்தவர்களை ஆசை வார்த்தை கூறி அவருடைய சுதந்திரத்தை ஷைத்தான் பறித்தான். இப்போதும் அதே ஆசை வார்த்தை சொல்லி மக்களை தன்னுடைய வலையில் வீழ்த்துகிறான். அருமை சகோதரர்களே, இதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஆனால் இந்த சூழ்ச்சி வலையில் ஏமாற்றப்பட்டு மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார். சினிமாவில் நீங்க பார்த்தது, சினிமாவில் மது குடிக்கிற காட்சிகள் அல்லது புகைப்பிடிக்கிற காட்சிகள் வரும்போது என்ன போடுவாங்க? கீழே என்ன போடுவாங்க? சினிமா பார்க்க மாட்டீங்களோ? மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, புகை பிடிக்காது என்று சின்னதாக ஒரு ஸ்லைடு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? சரி, அப்போ அப்படி போடுவார். அருமை சகோதரர்களே, நல்ல விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே சினிமாவில் அதே திரைப்படங்களில் கற்பழிப்புகள் அல்லது ஆபாசங்கள் வருகிறது. அப்படி வருகிற போது எங்கேனும் கீழே ஸ்லைடில் போடுறாங்களா? கற்பழிப்பு ஆபத்தானது, ஆபாசம் மிக மோசமானது, இதையெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் போடுறதில்லை? ஏனென்றால் அந்த அளவு தூரம் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறான். நாகரிகம் என்ற பெயரில், ஃபேஷன் என்ற பெயரில், நாட்டிலடப்பு என்ற பெயரில் அவர் கற்பழிப்பு காட்சிகளை எல்லாம் கண்கொட்டாமல் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விந்தை உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். விந்தை உலகத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு. பிளாஸ்டிக்கை ஏன் தடை செய்தார்கள்? பிளாஸ்டிக் கேரி பேக் ஏன் தடை செய்தாங்க? மண்ணுக்கு கேடு விளைவிக்கும் என்பதற்காக. நல்ல விஷயம்தான். மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும் என்பதற்காக அந்த நெகிழியை, பிளாஸ்டிக்கை தடை செய்கிறார்கள். ஆனால் மனிதனுக்கு கேடு விளைவிக்கும் என்பதற்காக மதுவை தடை செய்யவில்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே அருமை சகோதரர்களே, இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று சொல்லிக்கொண்டே ஊத்தி கொடுக்கிறார்கள். அந்த பாட்டில் அதை எழுதியிருக்கிறார்கள், குப்பியில் அதை எழுதியிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய சொத்து, உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வம் எல்லாவற்றையும் நான் பறிக்கிறேன், நான் அப்படியே பலவந்தமாக பிடுங்குகிறேன், பிடுங்கிவிட்டு நான் இதெல்லாம் தப்பு தான், வேற வழி இல்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொள்வீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், மது என்பது எல்லா தீமைகளுடைய தாயாக இருக்கிறது. மது அருந்தத்துடன் தொடங்கிவிட்டால் வேறு தீமைகள் எதுவும் இல்லை. ஒருவன் மது அருந்த தொடங்கிவிட்டான் என்று சொன்னார், எல்லா தீமைகளும் மடை திறந்த வெள்ளம் போல் அவனை நோக்கி ஓடி வரும் என்று சொல்லி காட்டினார். இதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால், எச்சரிக்கை என்னவென்று சொன்னார், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒமன் ஷரிபல் ஹம்ர, யார் மது அருந்துகிறாரோ தரக்க ஸலா, தொழுகை விட்டு விடுவான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னது என்ன தெரியுமா?
ஒருவன் தொடர்ந்து மது அருந்துகிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தாயோடும் தாயுடைய சகோதரியோடும் தந்தையுடைய சகோதரிமார்களோடும் தவறாக நடக்க முற்படுவான். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் திருடுகிறான், ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் திருடுகிற வேளையிலும் விபச்சாரம் செய்கிற வேளையிலும் அவன் முஸ்லீமாக இருப்பதில்லை, ஈமான் அவனை விட்டு உயர்ந்து விடும். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒருவன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் அந்த மதுபோதை தீர்கின்றவரை ஈமான் அவனை விட்டு அகன்று விடும். அப்ப அந்த மதுபோதையிலே ஒருவன் மரணம் அடைகிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், ஈமான் இல்லாமல் மரணம் அடைவதை போலல்லவா? அப்ப இதெல்லாம் இஸ்லாம் எப்படி தடுத்தது? ஒற்றை வார்த்தை தான், ஒரே ஒரு கேள்விதான் முன்வைத்தது, நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். வாயில் இருந்ததை எல்லாம் அப்படியே தெருவில் அவர்கள் ஊற்றினார்கள். இந்த அளவு தூரம் சமூகத்தில் அங்கிங்கனாதபடி பள்ளி குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் உட்பட மது போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களே, இவற்றையெல்லாம் நாம் கண்டும் எப்படி காணாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் இது குறித்தெல்லாம் நம்மிடத்தில் விசாரிக்க மாட்டானா? யோசித்து பாருங்கள். அப்படித்தான் கலாச்சார சீர்கேடு, ஆண் பெண் உறவை, ஆபாசத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? விபச்சாரம் செய்யாத என்று ஒருபோதும் இஸ்லாம் சொல்லவில்லை. விபச்சாரம் செய்யாதே என்று, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்று தான் சொல்கிறது. யோசித்து, ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு. லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய செயலை கூட தொடாதீங்க. அப்ப விபச்சாரத்தில் விழுந்து விடுவீர்கள். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்வதற்கும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான். மோசமான காட்சி, மோசமான சிந்தனை, மோசமான பேச்சு, இதெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கும். அருமை சகோதரர்களே, கற்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனிதத்தை இஸ்லாம் பெண்களுக்கு மட்டும் வைக்கவில்லை. ஆம், இஸ்லாம் ஆண்களுக்கும் பொதுவில் வைக்கிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பொதுவில் வைக்கிறது கற்பை. ஆணுக்கும் கற்புண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது, ஆணுக்கும் கற்புண்டு என்று சொல்லுகிறது. நம்முடைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் அப்படித்தான் சொன்னது. பிறன்மனை நோக்கா பேராண்மை, சான்றோர்க்கு அறனொன்றை ஆண்ட ஒழுக்கு என்று திருக்குறள் ஒன்று இருக்கிறது. பிறருடைய மனைவியை, பிறருடைய பெண்ணை, பிறர் மனைவியில் இருக்கிற, பிறர் வீட்டில் இருக்கிற பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காதவர் தான் ஆன்றோர்கள், சான்றோர்கள். அதுதான் ஆண்மைக்கு அழகு என்று திருவள்ளுவர் அன்றே சொல்லி காட்டினார். பிறன்மனை என்று சொன்னால் பிற வீட்டில் இருக்கிற பெண்கள், பிறருடைய மனைவி, பிறருக்கு மனைவியாக போகிற பெண்கள், இவர்களை மோசமான பார்வை பார்க்காதவர்கள் தான் ஆண் மக்கள் என்று சொல்லி காட்டு இஸ்லாம், திருவள்ளுவர். இஸ்லாமும் அப்படித்தான் சொல்கிறது. கண்ணுக்கு கற்புண்டு என்று சொல்கிறது, காலுக்கு கற்புண்டு என்று சொல்கிறது, காதுக்கு கற்புண்டு என்று சொல்கிறது, கைகளுக்கு கற்புண்டு என்று சொல்கிறது, இதயத்துக்கும் கற்புண்டு என்று சொல்கிறது. அல்ல ஐனானி ஜினாஹும அன்-நதுர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்கள் செய்கிற விபச்சாரம் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது நமக்கு. கைகள் செய்கிற விபச்சாரம் பிடிக்கக்கூடாததை பிடிப்பது, காதுகள் செய்கிற விபச்சாரம் கேட்கக்கூடாததை கேட்பது, கால்கள் செய்கிற விபச்சாரம் நடக்கக்கூடாத பக்கம் நடந்து செல்வது என்று இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. இதயம் ஆசைப்படுகிறது, சிலபோது உறுப்புகள் அதை செயல்படுத்துகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கற்பொழுக்கத்திற்கு இஸ்லாம் மிகச்சிறந்த உதாரணங்களை அருள்மறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெண்ணினத்துடைய கற்பின் உயர்ந்த இடத்தில் வைத்து நமக்கு உதாரணமாக சொல்லித் தருகிறது. ஆணுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தந்தையின்றி பிறக்க வைக்க வேண்டும் என்ற திட்டம் வந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழுமையான ஆண் வடிவில் அங்கே தோற்றம் தருகிறார். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொன்னபோது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அதிர்ச்சி செய்தி எப்படி இருக்கிறது? அவர்கள் சொன்னார்கள், மரியம் சூரத்தில் மரியம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காலத் அன்னா யகுன் லி குலாமுன் வலம் யம்சஸ்னி பஷருன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்னை ஒரு அந்நிய ஆண் தொட்டது கூட கிடையாது என்று சொல்லி காட்டினார்கள். தொட்டது என்றால் ஆண் பெண் உறவல்ல, என்னை தொட்டது கூட கிடையாது அந்நிய ஆண். எவ்வளவு தூரம் உயர்ந்த ஒரு கற்பொழுக்கத்தில், உயர்ந்த கண்ணியத்தில் அந்த அம்மையார் வாழ்ந்திருப்பார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய விதி, கற்பம் தரித்தார்கள். அந்த குழந்தை பேர் நடக்கிற நேரத்தில் இருந்தாலும், அல்லாஹ் சொன்னதாக இருந்தாலும், இந்த குழந்தையை நான் தந்தை இல்லாமல் பெற்றெடுக்க போகிறேனே, சமூகத்தில் இந்த குழந்தையோடு எப்படி நான் செல்வேன் என்ற போது, யாலைத்தனி மித்து கபலஹாதா வகுந்து நசியம் மன்சியா, இறைவா நான் எப்போதோ மரணித்திருக்க கூடாதா, மரணித்து மண்ணோடு மண்ணாகி போயிருக்க கூடாதா, ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேட்டார்கள். யோசித்து பாருங்க, இந்த சம்பவத்தை இன்றைய நடைமுறை வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு ஆணுக்கும்
எல்லோருக்குமான உதாரணமாக இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படித்தான் வாழ்ந்தார்கள், இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அழகின் மொத்த உருவமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார். பூட்டிய அரண்மனைக்குள் தனிமை ஒரு பக்கம், வாலிபம் பருவம் ஒரு பக்கம், அந்நிய ஊர் ஒரு பக்கம், அழைத்தது அமைச்சருடைய மனைவியாக இருக்கிறார்கள். பூட்டிய வீடு மனமாகவில்லை இன்னும் யூசுஃபுக்கு. அழகுக்கு மேல் அழகான நிலைமையில் அவர்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி இருந்தால் கூட அது ஒரு குறையாக இருந்திருக்காது என்றால் பலவந்தமாக அழைத்தார்கள் அவர்களை. ஆனாலும் என்ன சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்லி காட்டினார்கள். யோசித்து பாருங்கள், இது கற்பின் உயர் இடத்தில் இருக்கிற ஒரு உத்தம நபியுடைய வரலாறு. இப்படித்தான் நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாற்றை நாம் படிக்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய பெண்களுடைய நிகழ்வுகளோடு ஆயிஷா அம்மையாருடைய அந்த வரலாற்றை நாம் படிக்கிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மரணித்த போது அங்கே இன்னும் 2 இடங்கள் இருந்தது. நபிகளாருக்கு பின்னால் இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நபிகளாருடைய மண்ணறைக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவரும் என்னுடைய தந்தையும் என்னுடைய வீட்டறையில் அடக்கம் செய்யப்பட்ட போது வீட்டில் நான் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பெண் என்ன ஆடை அணிவார்களோ அப்படித்தான் நான் அணிந்தேன், நடமாடினேன். மூன்றாவதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கும் ஆயிஷாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் உறவினர்கள் அல்ல, அவர்கள் உறவினர்கள், அந்நிய ஆண். ஆயிஷா அம்மையார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த அறைக்கு செல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அந்நிய ஆடவனுக்கு முன்னால் முழுமையாக ஆடையை போர்த்தியவாறு எப்படி ஒரு பெண் இருப்பாரோ அப்படித்தான் அந்த அறைக்குள் நான் செல்லுவேன், செல்ல வேண்டியது இருந்தால் என்று சொல்லி காட்டுகிறார்கள். மரணித்து மண்ணோடு மண்ணாகி போகிற, மரணித்து அங்கே தஃபன் செய்யப்பட்ட, அடக்கம் செய்யப்பட்ட ஒரு அந்நிய ஆடவர் இருக்கிறார் என்ற காரணத்தால் முழு ஆடை தரித்து ஒரு அம்மையார் உள்ளே அந்த அறைக்குள் செல்கிறார் என்று சொன்னால், இன்று உயிரோடு நடமாடுகிற மக்களுக்கு மத்தியில் நம்முடைய பெண்கள் எப்படி ஆடை அணிகிறார்கள் யோசித்து பாருங்கள். திருமண நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்முடைய பெண்கள் எப்படி ஆடை அணிகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, ஒரு வகையில் நாம் பெண்களை குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆடை நம்முடைய முஸ்லிம் பெண்களைத்தான். அலங்காரம், அலங்காரம் என்ற பெயரில் அலங்கோலம். நாம் ஒரு வகையில் அவர்கள் காரணம்தான், ஒரு வகையில் நாம் பெண்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் என்னவென்றால், எந்த வீட்டிலிருந்து இதுபோன்று ஆடை அணிந்து அந்த பெண்கள் வெளியே வருகிறார்களோ அந்த வீட்டிலும் ஆண்கள் இருந்திருக்கிறார்களே என்பதுதான் ஆச்சரியம். அந்த வீட்டிலும் ஆண்கள் இருந்திருக்கிறார். அவர்கள் உண்மையான ஆண்கள் என்றால் தங்கள் சகோதரியை, தங்கள் மகளை, தங்கள் அக்காவை, தங்கள் தங்கையை, தங்கள் பிள்ளையை அந்நிய கண்கள் மொய்க்குமே என்று கொஞ்சமே யோசித்திருந்தால், யோசித்து அதை அனுமதிப்பார்களா என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தய்யூஸ் 3 பேர் சோனத்தில் நுழையவே முடியாது, ஸலாஸத்துன் லா யத்குலூனல் ஜன்னத அபதா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 3 பேர் ஒரு நாளும் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. அதில் மூன்றாவதாக சொன்ன தய்யூஸ் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தினார்கள். தோழர்கள் கேட்டார், தய்யூஸ் என்றால் யார் ரசூலுல்லாஹ்? தய்யூஸ் என்றால் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கேவலமான ஆடை அணிந்து தங்களுடைய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள், அந்நிய ஆண்கள் தங்களுடைய வீட்டுகளுக்குள்ளே வந்து தங்கள் பெண்களோடு பேசுகிறார்கள், அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறவன் தான் தய்யூஸ், அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே ரோஷம், எங்கே வெட்கம், எங்கே மானம், எங்கே மரியாதை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் சமூகம் எங்கே சென்று கொண்டே இருக்கிறது? தொழுகைக்கு பள்ளிவாசல் நிறைய ஆட்கள் வருகிறார்கள், ஆனால் நடத்தை, தொழுகை எதை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும்? மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை இந்த தொழுகை தடுக்கும் என்றல்லவா அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த தொழுகை தடுக்காவிட்டால் அந்த தொழுகையால் என்ன பயன்? யோசித்து பாருங்கள். ஆண் பெண் உரையாடல்களை நீங்கள் பாருங்கள். ஆண் பெண் உரையாடல்களை நீங்கள் பாருங்கள். பால்காரன், மளிகை கடைக்காரன், காய்கறி கடைக்காரன் என்று சொல்லி சரளமாக, ஏனென்றால் இப்போ பால்காரன் தினமும் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. மளிகை கடைக்காரன், காய்கறி கடைக்காரன், மீன்காரன் கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. அப்ப சரளமாக பேசி 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 அது ஒரு கட்டத்தில் எல்லை மீறுகிறது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கேட்டால் அண்ணனை மாதிரி தானே, தம்பிய மாதிரி தானே, அப்பா மாதிரி தானே, மாமா. இங்கே அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, மாதிரிகள் எதுவும் இஸ்லாத்தில் கிடையாது. அண்ணன் மட்டும்தான் அண்ணன், தம்பி மட்டும்தான் தம்பி, அப்பா மட்டும்தான் அப்பா. அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி அந்நிய ஆடவன் நம்மீட்டு படுக்கை அறை வருகிறான், நாம் கண்டுகொள்வதே இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
ஒரு அந்நிய ஆடவனிடத்தில் ஒரு அந்நிய பெண் பேசுகிற பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதாயின் பகுதிக்கு செல்கிறார்கள். அங்கே இரு பெண்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள். சீக்கிரமாக வீட்டுக்கு சென்ற பெண்ணை அப்பா ஷுஐப் என்ற அந்த மனிதர் அவரை அழைத்து வாருங்கள் என்று மூத்த மகளை அனுப்புகிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் கஸஸ்ல எல்லாம் நிறைய இடங்களை சொல்கிறான். அப்ப அந்த பெண்ணுக்கும் திருமணமாகவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் திருமணமாகவில்லை. இப்போ ஒரு அந்நிய பெண், திருமணமாகாத குமரி பெண் ஒரு அந்நிய ஆடவனிடத்தில் எங்க அப்பா கூப்பிடுறாங்க வாங்க என்று சொல்ல வேண்டிய கட்டம் அது. அல்லாஹ் தஆலா அதை எப்படி சொல்லுகிறான்? தம்ஷி அலஸ்திஹ்யாயின், அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நடந்த நடையை அல்லாஹ் விவரிக்கிறான், வர்ணிக்கிறான். வெட்கத்தின் மீது நடந்து வந்தாள். வெட்கத்தை மேடையாக போட்டு அதன் மீது நடந்து, வெட்கத்தை முழுமையாக உச்சி முதல் உள்ளங்கால் வரை போர்வையாக போர்த்தி ஒரு ஆள் எப்படி நடந்து வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். வெட்கத்தின் மீது நடந்து வந்தாள், உச்சி முதல் உள்ளங்கால் வரை வெட்கம். ஏன் வெட்கம்? ஏன் வெட்கம்? முன்ன பின்ன தெரியாது, அறிமுகம் இல்லை. அவரிடத்தில் எப்படி பேசுறது? கொஞ்சம் யோசித்து வந்தாங்க, பேசுறாங்க. என்ன பேசினார்? அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன அபி யதுஉக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸக்கைத லனா. முடிஞ்ச சாப்டர். எப்படி கூப்பிட்டார்கள், எப்படி பேசினார்கள்? எங்களுக்கு தண்ணீர் புகட்டியதற்கு கூலி தருவதற்காக எங்க அப்பா உங்களை கூப்பிடுறார். முடிஞ்சிச்சு விஷயம். எங்களுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்காக கூலி தருவதற்கு எங்க அப்பா உங்களை அழைச்சாங்க. நீங்க இதை அப்படியே பிரிச்சு பாருங்க, டயலாக் மாதிரி. எங்க அப்பா கூப்பிடுறாங்க என்று மட்டும் அந்த பெண்மணி சொல்லி இருந்தால் என்னவா இருக்கும்? மூசா அடுத்தது கேட்டிருப்பார்கள். கேட்கவில்லை, கேட்டிருப்பார்கள். யார் உங்க அப்பா? அப்ப அதுக்கு ஒரு பதில் அவங்க சொல்லுவாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? அப்ப அதுக்கு ஒரு பதில சொல்றாங்க. நான் எங்க வரணும்? உங்க கூட வரணுமா? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என்று அந்த உரையாடல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார். எப்படி இருந்திருக்கும்? இங்கே மூசா எதிர்கேள்வி கேட்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் அப்படியே மிக அழகான ஒரு பதிலை அவர்கள் சொல்கிறார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்குமான உரையாடல் இப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள். மணிக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் பேசுகிற பேச்சு, சாட்டிங் என்ற பெயரில், உரையாடல் என்ற பெயரில் அல்லாஹ் கோபம் தரக்கூடிய செய்தி, செயல் இது. இன்ன ஸம்அ வல் ஃபுஆத இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய கண்கள், உங்களுடைய வாய், உங்களுடைய காதுகள், இது குறித்தெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை பதில் சொல்ல வேண்டும். எதை பார்த்தீர்கள், எதை கேட்டீர்கள், எதை பேசினீர்கள், இதுக்கு நீங்க பதில் சொல்லியே தர வேண்டும். யோசித்து பாருங்கள். வேலி தாண்டும் வெள்ளாடுகள் இந்த உரையாடல் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. நம்முடைய பெண்கள் ஓடி போகிறார்களே, யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, இந்த ஓடி போவதற்கு 1000 காரணங்களை சொன்னாலும் இங்க காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. உடல் வேட்கை மட்டும்தான் அடிநாதமாகவும் முதன்மை காரணமாகவும் இருக்கிறது. ஒரு பெண் ஓடி போகிறாள் என்று சொன்னால் அவள் மட்டுமா ஓடி போகிறாள்? யோசித்து பாருங்கள். நம் சமுதாயத்தை விட்டு அவள் மட்டுமா ஓடி போகிறாள்? கூடவே மரியாதை ஓடுகிறது, மானம் ஓடுகிறது, ஈமான் ஓடுகிறது, இஸ்லாம் ஓடுகிறது, குடும்ப கௌரவம் ஓடுகிறது. எல்லாவற்றையும் தூக்கி கொண்டுதான் அந்த பெண் ஓடுகிறாள். யார் காரணம்? ஒரு வகையில் நாமும் காரணம் இல்லையா? ஒழுக்கமின்மையும் ஆபாசமும் இழிவையும் கேவலத்தையும் தான் தரும் என்பதற்கு அல் குர்ஆன் நிறைய உதாரணங்களை சொல்லுகிறது. நமக்கு கண்ணியமும் நல்ல நடத்தையும் உயர்வை தரும் என்பதற்கும் குர்ஆன் நல்ல உதாரணங்களை நமக்கு சொல்கிறது. 2 பெண்களை அல் குர்ஆன் நமக்கு உதாரணமாக எடுத்து தருகிறது. ஒன்று ஜுலைஹா என்ற பெண்மணியை குறித்து, இன்னொன்று ஆசியா என்ற அம்மையாரை குறித்து. இருவரும் எகிப்தில் தான் வாழ்ந்தார்கள். இருவரும் பெரிய கண்ணியம், கௌரவம், பெரிய அந்தஸ்து, பணபலம் இதில் இருந்தவர்கள். ஜுலைஹா எகிப்துடைய உயர் அமைச்சருடைய மனைவியாக இருந்தார். ஆசியா அம்மையார் ஃபிரௌன், உங்களுக்கு தெரியும், ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசனுடைய முதல் குடிமகனுடைய மனைவியாக இருந்தார். இருவருமே, இந்த இருவருக்கும் நான் ஏன் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், இருவருமே தங்களுடைய அரண்மனைகள் 2 நபிமார்களை குழந்தை பருவத்திலிருந்தே எடுத்து வளர்த்தவர்கள். ஜுலைஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தவர்கள். ஆசியா அம்மையார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தவர்கள். இருவரும் பெரும் பதவியில் இருந்தார்கள், பெரும் கண்ணியத்துக்குரியவர்களாக இருந்தார்கள், மரியாதைக்குரியவராக இருந்தார்கள், செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார். ஆனால் ஜுலைஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி மனோ இச்சைக்கு ஆசைப்பட்டு ஆபாச உணர்வு மேலிட்டமையால் வளர்த்த தாய்மையை மறந்து வளர்த்த மகனோடு மிக மோசமாக அருவருக்கத்தக்க செயலில் நடக்க முற்பட்டார். ஆனால் ஆசியா அம்மையாருக்கு தாய்மைதான் நிறைந்து நின்றது.
ஜுலேகா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆசைக்கு இணங்க மறுத்தபோது அவரை சிறையில் அடைத்தார். ஆனால் ஆசியா அம்மையார் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தன் மகனுடைய உயிரை காப்பாற்றினார். ஜுலேகாவுடைய கணவன் ஜுலேகாவை பிரிந்தார். காரணம் காம உணர்வு ஒரு காரணமாக இருந்தது. ஆசியா அம்மையாரிடமிருந்தும் ஆசியா அம்மையாரும் ஃபிரௌனிடமிருந்து பிரிந்தார். ஆனால் அவருக்கு காம உணர்வு காரணமாக இருக்க ஈமான் காரணமாக இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு எவ்வளவு பெரிய வேறுபாடு. ஒரு காம உணர்ச்சியால் மோசமான சிந்தனையால் கணவன் பிரிகிறான் என்பதற்கும் ஈமான் கொண்டிருக்கிறார் அந்த பெண் என்பதற்காக கணவன் பிரிகிறான் என்பதற்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குது என்று யோசித்து பாருங்கள். ஜுலேகா அம்மையார் வயோதிக காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஆனால் ஆசியா அம்மையார் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்த முதல் நாளிலேயே ஈமான் கொண்டார்கள். ஜுலேகா மீது கோபம் கொண்ட நிலைமையில் அவருடைய கணவன் மரணம் அடைகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலைமையில் ஆசியா அம்மையார் மரணம் அடைகிறார். எவ்வளவு பெரிய வேறுபாடு. ஜுலேகா அவருடைய கடைசி காலத்தில் கண்ணியம், செல்வாக்கு, பார்வை எல்லாம் பறிபோறது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகிறது. நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள், அன ரப்புக்குமுல் அலா என்று சொல்ல, நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று சொன்ன அரசனுடைய மாளிகையில் அரண்மனையில் இருந்து கொண்டு வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள் ஆசியா அம்மையார் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் கேட்டார், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா உனது சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீடை நீ கட்டித்தா கட்டித்தா என்று அனுதினமும் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், எங்கே வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு பணம் உங்களிடத்தில், எவ்வளவு செல்வாக்கு உங்களிடத்தில் இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள். யாராக வேண்டும் என்றாலும் இருந்து கொள்ளுங்கள், பணம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் எது வேண்டும் என்றாலும் எப்படி வாழ்கிறீர்கள் இதுதான் கீழ்த்தரமான நடத்தையும் கீழ்த்தரமான சிந்தையும் ஆபாச உணர்வும் உங்களை இழிநிலைமைக்கு இந்த உலகத்திலேயே கொண்டு செல்லும். ஒரு பாலுறவை நீங்கள் பாருங்கள், ஒரு பாலுறவு எல்ஜிபிடி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லையா? நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையில் 2018 அப்ப இதற்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். இது தனி மனித உரிமை, ஒரு பாலுறவு குற்றமல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் அளவுக்கு கொஞ்சம் நமக்கு விந்தை என்னவென்று சொன்னால் 2024 வரை உச்சநீதிமன்றத்தில் 4,70,00,000 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. 4,70,00,000 வழக்குகள் ஆங்காங்கே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அவசரமாக ஒரு பாலுறவுக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான இந்த தீர்ப்பு கொடுக்காட்டி குடிமக்களுடைய குடியெல்லாம் கெட்டு போய்விடும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாகரிகம் வளர்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள், அறிவு வளர்ச்சி என்று சொல்கிறார்கள். எப்படி இவர்களால் ஒரு பாலுறவை ஏற்றுக்கொள்ள சகித்துக் கொள்ள முடிகிறது? பர்தாவுக்கு தடை போடுகிறார்கள், நிர்வாணத்திற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படி நாம் இதை அறிவால் ஏற்றுக்கொள்வது? இரண்டாம் திருமணத்துக்கு தடை போகிறார்கள், கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? திருமணமே வேண்டாம் என்று சொல்கிறார்கள், விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இப்ப விந்தை அறிவு வளர்ச்சி கொண்ட மனிதனா அல்லது கற்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மனித சமூகமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சிந்தனைக்கு எதிராக, இந்த செயலுக்கு எதிராக ஒற்றை மனிதராக, ஒற்றை ஆண்மகனாக போராடினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரதிஹிம் யமஹூன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே உமது வாழ்நாள் மீது சத்தியமாக, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், ஒரு விதமான மயக்கத்தில் அந்த மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். மயக்க நிலைமை, ஒரு பாலுறவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கிராமத்தை தன்னுடைய இறக்கையால் அப்படியே பெயர்த்து எடுத்தார்கள். பெயர்த்து அப்படியே உயர்த்தினார்கள், தன்னுடைய இறக்கையால் வானம் வரை உயர்த்தினார்கள். அந்த மக்களுடைய கூக்குரலை வானத்தில் இருந்த வானவர்கள் எல்லாம் கேட்டார்கள். அப்படியே பின் தோசை மறிக்கிற மாதிரி, தோசை தலைகளாக மறிக்கிற மாதிரி அப்படியே தலைகளாக மறித்து ஒற்றையடி அடித்தார்கள். ஃபலம்மா ஜாஅ அம்ருனா ஜஅல்னா ஆலிஹா சாஃபிலஹா, நம்முடைய உத்தரவு வந்தபோது அந்த கிராமத்துடைய தலைகளாக நாம் மாற்றினோம், மறித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கோபம். அந்த கோபம் அத்தோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. வம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல், நாம் சிஜ்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய சுடு கற்களை நாம் அந்த கிராமத்தின் மீது எறிந்தோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த சுடுகற்கள் எப்படி தெரியுமா? மந்தூதி முஸவ்வமத்தின் இந்த ரப்பிக், உமது இறைவனிடத்திலிருந்து ஒவ்வொரு தனிநபருடைய பெயர் எழுதப்பட்ட சுடுகற்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மை பாடி மை ரைட் என்று சொல்கிறார்கள், என் உடம்பு என் உரிமை என்று சொல்கிறார். ஆக்சுவலி சொல்ல போனா உங்க உடம்பு உங்களுக்கே சொந்தம் இல்லை என்பதுதான்
நமக்கு தெரிந்த விஷயம். என் உடம்பு என் சுதந்திரம் என் உரிமை என்று சொன்னால், இது என்னுடைய உடம்பு, நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன், எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால், இந்த பசி, தாகம், முதுமை, மரணம் எதுவும் வந்திருக்க கூடாது. நான் சொல்றபடி இந்த உடம்பு கட்டுப்பட வேண்டும். என்னுடைய சுதந்திரம் இல்லையா? என் உடம்பு என் சுதந்திரம் என்று சொன்னால் தற்கொலையை ஏன் தடை செய்கிறார்கள்? தற்கொலை ஒரு குற்றம், கிரிமினல் குற்றம் என்று ஏன் சொல்ல? உங்க உடம்பு தானே, சூசைட் பண்ணிக்கோங்க. இல்லை, கிடையாது. யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாட்டுடைய சட்டத்திற்கு அவன் கட்டுப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இறைவனுக்கு கட்டுப்படுகிறீர்களோ இல்லையோ, நாட்டு சட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டே தர வேண்டும். உலகத்தில் எங்கும் நிர்வாணத்திற்கு அனுமதி கிடையாது. நிர்வாணமாக சாலை நடக்க முடியுமா? நிர்வாணத்தையும் விபச்சாரத்தையும் மதுவையும் அனுமதிக்கிற மேற்கத்திய நாடுகளில் கூட சாலைகளிலோ விளையாட்டு மைதானங்களிலோ நிர்மாணமாக செல்வது. அப்ப சுதந்திரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. சுதந்திரத்திற்கு ஒரு லிமிட் இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுதந்திரம் என்பது எப்படி வேண்டுமென்றாலும் நடந்து கொள்ளலாம் என்பதல்ல. சமூக அமைதிக்கு உட்பட்டு செயல்படுவதுதான் சுதந்திரம் என்று சர்வதேச மனித உரிமை பிரகடனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்கிறது. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்ப இந்த சீர்கேடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆக்டோபஸை போல சமூகத்தில் அப்படியே பரவி நிற்கிறது. அல்லாஹு தாலாவுடைய எச்சரிக்கை என்ன தெரியுமா? இந்த ஒரு பால் உறவை குறித்தும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்துடைய நிகழ்வை குறித்தும் சொல்லியதற்கு பின்னால் அநியாயக்காரர்களுக்கு அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு என்ன தண்டனையை கொடுத்தோனோ அது அநியாயக்காரர்களுக்கு வெகு விரைவில் வரும், வெகு தூரம் அல்ல. அல்லாஹ் தஆலா வெகு தூரம் அல்ல. அந்த தண்டனை அவர்களுக்கு தானே, உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்ல முடியாது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவாளுடைய தண்டனைக்கு சொன்னார். அதை செய்பவர்கள் செய்யப்படுபவர்கள் உடனடியாக 2 பேருக்கும் கல்லறி தண்டனை கொடுத்து மரண தண்டனை வழங்குங்கள் என்று சொல்லி காட்டினார். இங்கே இவ்வாறு சமூகத்தில் சமூக சீர்கேடு, ஒழுக்க சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் இருந்தால் கூட பரவாயில்லை. நமது கடமை என்ன? இப்போது கேள்வி அதுதான். நமது கடமை என்ன? மது, விபச்சாரம், ஒருபாலுறவு, ஆபாசம் தலைவிரித்தாடுகிறது. சமூக தீமைகள் எல்லா இடங்களிலும் பரவி நிற்கிறது. கலிகாலம் முத்தி போச்சு, காலம் கெட்டு போச்சு என்று தலையில் கை வைத்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா? முடிஞ்சிச்சா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன மட்டும் காப்பாற்றுறான் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம், நாம் உயர்ந்த சமூகம். நாம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது நம்முடைய கடமை. அதை செய்தே தர வேண்டும். உங்களிலிருந்து ஒருவர் ஒரு தீமையை பார்த்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு தீமையை நீங்கள் கண்டால் கைகளால் தடுங்கள், முடியலையா வாயால் தடுங்கள், முடியலையா இதயத்தால் வெறுங்கள். இதயத்தால் வெறுத்துட்டு ரூம்ல உட்கார்ந்து இருக்க கூடாது, ஒரு மூலையில உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல முடியாது. இதயத்தால் வெறுப்பதை தவறாக புரிகிறாள் நபிமொழியை கூட. இதயத்தால வெறுக்கணும், நான் இதயத்தால வெறுத்தேன். ஒரு பாலரவு பெரிய தீமை, எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன், யா அல்லாஹ், உட்கார்ந்துட்டா முடிஞ்சிச்சா கடமை? உங்களே ஒருவர் கிட்னாப் செய்து கடத்தி ஒரு தனி அறையில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உங்களை ஒரு அறையில் ஒருத்தர் கிட்னாப் பண்ணிட்டான், உங்களை கடத்திட்டு போயிட்டான், ஒரு தனி இருட்டறையில் உங்களை அடைச்சிட்டான். என்ன பண்ணுவீங்க? நான் இதை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மூலையில் உட்கார்ந்துருப்பீங்களா? நீங்கள் என்ன செய்வீங்க? கத்துவீங்க, எதையாவது எடுத்து உடைப்பீங்க, ஜன்னல் உடைக்கலாமா, ஜன்னல் இங்கே ஓடுவீங்க, சாடுவீங்க. இருக்குதா இல்லையா? அப்ப அந்த வெறுப்பு உங்களுக்கு செயலாக மாற வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வெறுப்பு என்பது நாவால் நீங்கள் முடிந்துச்சா, உங்களை கையால தடுக்க முடியல, நாவால நீங்க சொல்லுங்க. தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் எடுத்துச்சு, அது நம்முடைய கடமை. அதைத்தான் அதுதான் அறச்சீட்டம் என்று சொல்கிறார்கள். ஒரு மோமினுக்கு அறச்சீட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை, யாரோ குறை சொல்லுகிறார்கள், யாரோ தீங்கில் ஈடுபடுகிறார்கள், யாரோ தவறில் ஈடுபடுகிறார்கள், யாரோ ஒருபாலுறவில் ஈடுபடுகிறார்கள், யாரோ மது அருந்துகிறார்கள், யாரோ விபச்சாரம் செய்கிறார், நமக்கென்ன என்று இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. உங்களிலிருந்து தவறில் ஈடுபடுகிற, தண்டனை தீமையில் ஈடுபடுகிற மக்களுக்கு மட்டும் என்று குறிப்பிட்ட அளவில் ஒரு தண்டனை வராது. மாறாக அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தால் அனைவருக்கும் பொதுவாகத்தான் வரும். குற்றம் செய்தவர்களை மட்டும் தாக்காத இறைவனுடைய தண்டனையை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சமூகத்தில் ஒரு பாலுறவில் ஈடுபடுகிற மக்கள், மதுவில் ஈடுபடுகிற மக்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுகிற, கலாச்சார சீர்கேட்டில் ஈடுபடுகிற மக்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய தண்டனை வராது, அங்கே இருக்கிற நல்லவர்களை சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். எனவே நாளையே நாம் கண்டும் காணாமல் இருந்தால் நாளைய நம் வீட்டு கதவையும் இந்த கலாச்சார சீர்கேடுகள் தட்டும்.
அப்படி வருவதற்கு முன்னால் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்பம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாதிப்படைவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது நபிமாருடைய பணி என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மறுமையில் இது குறித்து அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். கல்விக்கூடம், வகுப்பறை, வேலை செய்யக்கூடிய இடங்கள், வசிக்கக்கூடிய வீடுகள், உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார், நண்பர்கள், இவரிடத்தில் நம்முடைய பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக வயதுக்கு வந்த பிள்ளைகள் எப்படி பழக வேண்டும், நடக்க வேண்டும், முறையாட வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொடுத்தே தீர வேண்டும். சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் அது கடமை இருக்கிறது. அளவுக்கு மீறி அலங்காரம் ஆபத்து என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்நிய ஆடவர்களோடு எப்படி பேச வேண்டும், என்ன வரைமுறை என்ன நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன் குலைந்து குலைந்து பேச வேண்டும், அதுதான் இங்கே கேள்வி. அந்நிய ஆடவரிடத்தில் ஏன் குலைந்து குலைந்து பேச வேண்டும், ஏன் சிரித்து சிரித்து பேச வேண்டும், ஏன் சிணுங்கி சிணுங்கி பேச வேண்டும், ஏன் ஆடி குலைந்து பேச வேண்டும், ஏன் கொஞ்சி விளையாட வேண்டும். ஃபலா தஹ்லான பில் கௌல், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். யாருடைய உள்ளத்தில் காம உணர்ச்சி என்ற நோய் இருக்கிறதோ அவர்கள் உங்கள் மீது நீங்கள் குழஞ்சி பேசுறதால அவர்கள் ஆசை வைக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது நம்முடைய பெண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமூகத்தில் இது போன்ற ஆபாசங்களும் ஒழுக்கமின்மையும் படர்ந்து நிற்கிற போது அதிக ஆபத்து பெண்களுக்குத்தான். ஆண் கைதட்டில் போயிட்டு இருப்பான். எனவே சகோதரிகளே, உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், இப்போது இந்த ஆபாசத்தை குறித்தும் சமூக வீழ்ச்சியை குறித்தும் ஒழுக்க வீழ்ச்சியை குறித்தும் நான் இங்கே சொன்னேன். இதெல்லாம் அதிகமாக பெண்கள் தொடர்பானது. இந்த பெண்கள் தொடர்பான விஷயங்களை ஆண்கள் பெண்களிடத்தில் எடுத்துச் சொல்வதை விட பெண்கள் பெண்களிடத்தில் எடுத்துச் சொல்வதல்லவா இன்னும் சிறந்ததாக இருக்கும். தந்தைமார்களுக்காக பொறுப்பு இருக்கிறது, குடும்ப தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்குது என்பதை விட அதிகமாக பெண்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் பிற பெண்களிடத்தில் எடுத்துச் சொல்வதுதானே முறையாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும். ஆண்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இன்னும் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பெண்கள் வேலைக்கு தைரியமாக செல்கிறார்கள். வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, அலுவலகம் போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க. ஏன் ஸ்கூட்டி கூட இன்றைக்கு பரவலாக ஓட்டுகிறார். இதெல்லாம் தைரியமாக செய்கிறார்கள். ஆனால் இது போன்ற நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற செயல் ஈடுபடுகள் சொன்னால் அப்போ மட்டும் வெட்கம் வந்துடும் நம்ம பெண்களுக்கு. அப்போ இது ஒரு வகை கோழைத்தனம் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மோமினான ஆண்களும் மோமினான பெண்களும் நன்மை ஏவுகிற விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருக்கிறார்கள். அல் மோமினான் அவள் மோமினாத் பாதுஹும் அவுலியா பாதின். ஆண்களும் பெண்களும் சம அளவில் இணைந்து தான் இந்த தீமைகளை நீங்கள் போராட களைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமை சகோதரர்களை, ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொல்கிறார்கள், மறுமை நாளில் என்னருகில் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் பண்பாட்டில் உயர்ந்தவர்கள் தான். பிறத்தொடவே சொன்னார்கள், மாமின் ஷையின் அஸ்கலு ஃபீ மீசானில் அப்தி யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குல்க். மறுமை நாளில் நன்மை தீமை நெருக்கப்படுகிற தராசில் நற்பண்புகள், ஒழுக்க பண்பாடுகள் இவற்றை விட அதிக கனம் எதுவும் தராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே வருகிற இந்த காலங்கள் இன்னும் மோசமாக அமையாமல் இருக்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வெறும் துஆக்கள் மட்டும் இதுக்கு பயன் தராது. நாம் நம்மால் ஆனதை நாம் எடுத்து சொல்லியே தர வேண்டும், தடுத்தே தர வேண்டும். அல்லாஹ் உன்னுடைய செய்கையால் ஏற்பட்ட விளைவு என்ன என்று கேட்க மாட்டான். நீ என்ன பண்ண அதுதான் கேட்பான். நான் இதை பண்ண யார் 4 பேருக்கு எடுத்து சொன்னேன், அவர் திருந்தினாரா இல்லையா அது ரெண்டாவது. எடுத்து கூட சொல்லலையே நீங்க. எனவே நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் இந்த சமூக தீமைகளை குறித்து விலாவாரியாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒழுக்கமிக்க சமூகமாக நம்முடைய சமூகத்தை கட்டமைக்க எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.